பாலியல் தொல்லை எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது. ஆனா அதுல இருந்து ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி மூவ் ஆன் ஆகுறதுதான் இருக்குங்க விஷயமே. அது இருந்தாலுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் எது? தெருக்கூத்து மெயின் அதுதானே. நம்ம ஃபோக்கஸ் நம்மளுடைய வழியில நம்ம போனோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பாலியல் தொல்லை அது எதுவுமே மற்ற சீட் பண்றது எதுவுமே வந்து பெருசா இருக்காதுன்னு. ஆமா, சில பேர் வந்து நார்மலாவும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க சில பேர் வந்து பாலியல் தொல்லையாவும் சரி மெசேஜர்லயும் சரி நேர்ல பார்த்தாலுமே சரி எல்லாமே தப்பா தான். இப்போ இன்னைக்கு நாங்க வந்து 2 days ஆச்சு இங்க ப்ரோக்ராம் போயிருக்கும்போது சில பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு நீங்க தாமரை தானே அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோல குரூப் வீடியோ எல்லாம் போடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கேட்டாங்க. நேற்று இந்த பிள்ளையுமே வந்து தப்பா பேசினாங்க. அது எல்லாமே இருக்கிறது தான். நம்ம வந்து நாங்க வந்து எப்படி சொல்றது, பாலியல் தொல்லையா அப்படி அந்த பாலியல் தொல்லை எவ்வளவு வந்தாலுமே அதை எதிர்த்து போராடுறது தானே எங்க இது சமூகத்திலேயே மாத்தி இருடி. அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னா அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது போல பாலியல் தொல்லை எவ்வளவு வந்தாலுமே சரி அதெல்லாம் தாண்டி வர்றதுதான். தாண்டி வந்ததுனால தான் இந்த அளவுக்கு பிரபலமா அப்படின்னு பார்த்தா நாங்க இன்ஸ்டாகிராம்ல நாங்க வீடியோ பண்ணும்போது எவ்வளவோ பேர் எவ்வளவோ இந்த பாலியல் தொல்லைக்கும் சரி வேற எதனா விஷயமா இருந்தாலும் கூட நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் எது மாதிரி வரும். அப்படி இருந்தாலுமே அது வந்து நாங்க பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து நாங்க இப்படி இருக்கிறோமே. இப்ப இங்க வந்து நாங்க எப்படி வந்தோம்னா ஒரு சந்தோஷமா வருஷம் ஃபுல்லாவே ஒரு வேலை ஒர்க் ப்ரெஷர் வீட்டு ப்ரெஷர் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு 1 வீக் வந்து நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஜாலி விழுப்புரம் வந்தா ஜாலியா இருக்கலாமே, இந்த கோயில் திருவிழாக்கு வந்தா நல்லா இருக்கலாமே, ஜாலியா இருக்கலாமே, அந்த டென்ஷன் எல்லாமே மூவ் ஆன் ஆயிடும்ல.